தந்தையார் உடல்நலத்தில் நாம் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம். தந்தையார் உடல்நலத்திலையோ பிள்ளைகள் உடல்நலத்திலையும் சாற்று அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலமாகும். அது ராகுவோட சம்பந்தப்படும் பொழுதெல்லாம் சின்ன சின்ன உடல் உத தொந்தரவு என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படுத்தும். சளி தொந்தரவு, இந்த வைரஸ் தொற்று ஜுரம் என்ற மாதிரி இந்த மாதிரி தொந்தரவான விஷயங்கள் நம்ம பிள்ளைகளுக்கு ஏற்படக்கூடிய காலம். நாம் இருக்கிறது இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனை ரொம்ப கடுமையான தாக்கத்தை அனுபவித்தவங்கெல்லாம் இனிமேல் ரிலீவல் ஆகக்கூடிய காலம் நெருங்கி விட்டது. பேச்சில் மற்றும் கவனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். மாறிடுச்சு, இப்போவே கிரகங்கள் மாறத்துக்கான அமைப்பெல்லாம் வந்துடுச்சு. அதனால் பொறுமையோடு செயல்படுங்க. அடுத்தவருக்கு ஜாமீன் போடுறது, ஜாமீன் சார்ந்த விஷயத்தில் ஈடுபடுறது, இந்த மாதிரி விஷயங்களில் தயவு செய்து ஈடு கொடுக்காமல் இருப்பது பெரிய முன்னேற்றத்தை தரும். பெரிய முன்னேற்றத்தை தரவல்லதாக இருக்கும். எதுவும் பெரிய அளவுக்குலாம் தொந்தரவுலாம் ஒன்றும் இல்லை. இருந்தாலும் அந்த விஷயத்தில் மட்டும் கவனத்தை எடுத்துங்க. கொடுக்கல் வாங்கல் என்று சொல்லக்கூடிய வண்டி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பொறுமையோடு செயல்படுங்க. தேவையில்லாமல் அதிகப்படியான ஆசையில் கொடுத்துட்டு மாட்டிக்காதீங்க. இனிமேல் அதுக்கான அமைப்புகள் சேராது. வேலைகள் அமைப்பிலோ உங்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்களோ வருமானமோ அதெல்லாம் குறையிருக்காது. வேலை அமைப்பில் ஆகட்டும், வேலை சார்ந்த விஷயங்களாகட்டும், இனிமேல் அந்த பெயர்ச்சியில் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குது ஐயா. சுக்கர பெயர்ச்சி ஆகட்டும், குரு வக்கர நிவர்த்தி அடையத்தாகட்டும், எல்லாமே உங்கள் அமைப்பு உங்களுக்கு ஃபேவர். சனி பகவான் ஒருவரை பொறுத்து பார்த்து போகும்போது, ஏன்னா 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் வரி எல்லாமே அங்கே தான் இருக்குது. இந்த பதிவனை காண இருப்பது என்னென்னா, பிப்ரவரி மாத ராசி பலனை பார்க்க போகும். இந்த 2025 2வது மாதம் என்று சொல்லக்கூடிய இங்கிலீஷில், அதாவது ஆங்கில மாதம் என்று சொல்லக்கூடிய பிப்ரவரி மாதத்தை நாம் காண இருக்கிறோம். 1ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரைக்கும் சுவாமி. மேஷம் முதல் மீனம் வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கு எவ்வாறு இருக்க போது விரிவாக பார்க்கலாம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட கும்பராசி நேயர்களே, கும்பராசி இந்த மாதம் என்னென்ன கொடுக்க போறீங்க? பிப்ரவரி மாதம் 1-2-2025 முதல் 28-2-2025 வரைக்கும் கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு சனி பகவான் நம்ம ராசியில் தான் இருக்கார். அதுவும் இல்லாமல் சூரிய பகவானும் 13 தேதிக்கு அப்புறம் இடம்பெயர்ந்து நம்ம ராசிக்குள்ளே வந்துடுவார். சனி சூரியன் சேர்க்கை பெறும்பொழுதெல்லாம் தந்தையாருடன் கருத்து வேறுபாடு, உடலில் தேவையில்லாத அதாவது எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தலைபாகத்தில் நாம் வண்டி வாகனத்துக்கு போகும்போதெல்லாம் உஷாராக போய் உஷாராக வரணும். அந்த ஹெல்மெட் அணிவது ரொம்ப கவனமாக எடுத்துக்கணும். முக்கியமாக அதெல்லாம் ரொம்ப தேவையான விஷயம். 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சுக்கிர பகவான் உச்சம் அடைவது ஒரு பெரிய ஆஃபரான காலம் என்று கூட சொல்லுவேன். தந்தையார் உடல்நலத்தில் நாம் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம். தந்தையார் உடல்நலத்திலேயோ பிள்ளைகள் உடல்நலத்திலையும் சாற்று அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலமாகும். அது ராகுவோட சம்பந்தப்படும் பொழுதெல்லாம் சின்ன சின்ன உடல் உத தொந்தரவு என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படுத்தும். சளி தொந்தரவு, இந்த வைரஸ் தொற்று ஜுரம் என்ற மாதிரி இந்த மாதிரி தொந்தரவான விஷயங்கள் நம்ம பிள்ளைகளுக்கு ஏற்படக்கூடிய காலம். நாம் இருக்கிறது இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனை ரொம்ப கடுமையான தாக்கத்தை அனுபவித்தவங்கெல்லாம் இனிமேல் ரிலீவல் ஆகக்கூடிய காலம் நெருங்கி விட்டது. இந்த ஜென்ம சனியால் ரொம்ப அதிகப்படியான தாக்கத்தை அனுபவித்து ரொம்ப விரயத்தை ஏற்படுத்தி எதுவும் நடந்ததுனே தெரியல, ஏதோ பில்லி சூனியம் செய்தார் போல நம் வாழ்க்கை தரம் இருந்து விட்டது என்று நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ஜென்ம சனி விலகத்துக்கான அமைப்புகளே உங்களுக்கு எல்லா விதமான முன்னேற்றத்தையும் தரத்துக்கான அமைப்புகள் ஓப்பன் ஆகிடும். யாருக்கு ஜென்ம சனியில் கடுமையான தாக்கத்தை அனுபவித்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் இப்பொழுது மாற்றத்தை கொடுக்க இந்த பிப்ரவரி மாதமே ஆரம்பிச்சிடும். காரணம், இது வரைக்கும் வக்கரத்தில் இருந்து வந்த குரு பகவான் அவர் வக்கரம் நிவர்த்தி அடையறதும் இந்த 11-2-2025 தான். அதுவும் இல்லாமல் 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் பகவான் நீச்சகதி பெற்றிருந்தார். இந்த 3ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய இளைய சகோதரன் சகோதரியால் நம்மளுக்கு ஏற்பட்டு வந்த துன்பங்கள், தொழிலில் ரொம்ப டவுன் ஸ்டேஜில் போயிட்டோம், எல்லாமே நடந்துச்சுல்ல. இனிமேல் அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடக்கூடிய காலம். ஏன்னா அவரும் வக்கர நிவர்த்தி அடைத்தால வக்கரத்துக்கு வர்றதால உங்களுக்கு இது பிறகு ஓப்பன் ஆகாது இருந்து வந்த கதவுகள் இனிமேல் ஓப்பன் ஆகும். நல்ல முன்னேற்றத்தை காணலாம். தேவையில்லாத விஷயத்தில் நாம் ஈடுபடாமல் இருப்பது பெரிய சாலச் சிறந்தது என்று கூட சொல்லுவேன். இந்த மது மாது இந்த மாதிரி விஷயத்தில் எந்த காரணம் கொண்டும் டச்சே வச்சுக்காதீங்க ஐயா. அதை தொட்டிங்கன்னா இந்த நேரத்தில் அது தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கக்கூடிய காலமாக மாற்றிவிடும். அதை தொடும் பொழுதெல்லாம் அதிகப்படியான துன்பத்தை தருகின்ற காலமாக மாற்றிடும். ஒவ்வொரு வேலையிலும் இதுவரைக்கும் கண்ணும் கருத்துமாக இருந்தவங்களுக்கெல்லாம் இனிமேல் வெற்றி என்பது அவங்க அடிப்படையில் வந்துடும். கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல அமைப்பு. வேலைக்காக காத்துட்ருக்க, ஏன்னா கண்டிப்பாக கெட்டக்கூடிய காலம்.
திடீர் காதல் திருமணம், முக்கியமாக காதலிச்சுக்கிட்டு இருக்கவங்க திடீர் திருமணமாகி நான் வெளியூரில் போயிடுறேன் சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புலாம் இந்த மாதமே ஏற்படும் சாமி. பிப்ரவரி மாதமே அதுக்கான அமைப்புகள் டக்கு டக்கு டக்குன்னு உருவாகும். இது வரைக்கும் வேலை இல்லை, வேலை சார்ந்த விஷயத்தில் நான் சரியான முறையில் கவனம் இல்லை, நான் வங்கி துறையில் ஒர்க் பண்ணுறேன், வங்கி சார்ந்த நிறுவனத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் குட் ஆஃபர் நேரம், குட்டான ஒரு காலம் என்று கூட சொல்லுவையா. வங்கியில் நாம் கொடுக்கல் வாங்கல் சரியாக இல்லை, எனக்கு லோன் கிடைக்கல, லோன் சார்ந்த விஷயத்தில் எனக்கு சரியான முறையில் முதலீடு கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது அனுகூலம் தரக்கூடிய மாதமாக வரப்போகுது. இது வரைக்கும் வெற்றி கிடைக்கலன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் விளையாட்டுத்துறையில் வெற்றி கிடைக்கின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும். வெளியூர்லேயோ வெளிநாட்டிலையோ ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது அனுகூலம் தரும். இந்த சுக்கிர பெயர்ச்சி, ராகு கேது என்று சொல்கிற மாதிரி எல்லாருமே மாறுறாங்க இந்த நேரத்தில். குருவும் வக்கரத்துக்கு வருவதும் செவ்வாயும் வக்கர நிவர்த்தி அடைவதும் எல்லாமே உங்களுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் முன்னேற்றம் முன்னேற்றம். தடையான விஷயங்கள் இந்த வாக்கு ஸ்தானத்திலேயோ பேச்சிலேயோ மட்டும் சற்று கவனத்தை எடுத்துங்க. முக்கியமாக வாக்குலோ நம்ம தவறான விஷயத்திலேயோ தேவையில்லாத வார்த்தைகளை விடுறது, இந்த மாதிரி விஷயத்தில் மட்டும் நாம் கவனத்தை எடுத்துக்க கொள்ளக்கூடிய காலம். நேரத்தில் கவனத்தை எடுத்துக்கணும்னா அந்த விளைவுகள் அனைத்தும் மாறும். கொஞ்சம் பொறுமையோடு செயல்படணும். பேச்சில் மற்றும் கவனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். மாறிடுச்சு, இப்போவே கிரகங்கள் மாறத்துக்கான அமைப்பெல்லாம் வந்துடுச்சு. அதனால் பொறுமையோடு செயல்படுங்க. அடுத்தவருக்கு ஜாமீன் போடுறது, ஜாமீன் சார்ந்த விஷயத்தில் ஈடுபடுறது, இந்த மாதிரி விஷயங்களில் தயவு செய்து ஈடு கொடுக்காமல் இருப்பது பெரிய முன்னேற்றத்தை தரும், பெரிய முன்னேற்றத்தை தரவல்லதாக இருக்கும். எதுவும் பெரிய அளவுக்குலாம் தொந்தரவுலாம் ஒன்றும் இல்லை, இருந்தாலும் அந்த விஷயத்தில் மட்டும் கவனத்தை எடுத்துங்க. கொடுக்கல் வாங்கல் என்று சொல்லக்கூடிய வண்டி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பொறுமையோடு செயல்படுங்க. தேவையில்லாமல் அதிகப்படியான ஆசையில் கொடுத்துட்டு மாட்டிக்காதீங்க. இனிமேல் அதுக்கான அமைப்புகள் சேராது. மெயினான விஷயம், இதுக்கப்புறம் அதுக்கான அமைப்புலாம் கிடையாது சுவாமி. ராகு பகவான் 2ஆம் இடத்துலேருந்து விருப்பத்தி கொடுத்தாரு. இங்கே சனி பகவான் செல்லும் பொழுதில் அதெல்லாம் ட்ரை பண்ணிவிடுவார். பொறுமையோடு இருங்க. ஏன்னா இப்போ மாறிடுச்சு, ஆல்ரெடி மாறி ஆரம்பிச்சிச்சு. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் வேலை உழைப்பு இதை மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றத்தை தரும். வேலை வாய்ப்பு, உறுதியான எண்ணம், நேர்மையோடு இருக்கிறவங்களுக்கெல்லாம் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி பார்த்து கொண்டே இருக்கும். உயர்த்தினே போயினே இருக்கும். உங்களை நான் தேவையில்லாமல் அடுத்தருடைய சொத்துக்களை அபகரிக்கிறேன், அது மாதிரி வட்டி பிஸ்னஸில் பெரிய லெவலில் சம்பாதிக்கிறேன், கந்து வெட்டி வரேன்னு சொன்னால் எல்லாரும் அகப்பட்டு துன்புறுவீர்கள். இந்த காலம் நீங்கள் அது மாதிரி ஒரு காலமான காலம். தயவு செய்து தன்னம்பிக்கையோடு இருங்க. தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபடாதுங்க. இந்த லிக்யூடு சார்ந்த விஷயங்கள், மது மாது இந்த மாதிரி விஷயத்துலையும் ஈடுபடாமல் இருப்பது, அடுத்தவர் சொத்தை அபகரிக்கிறது, இந்த மாதிரி விஷயத்தில் தயவு செய்து கை வைக்காதீங்க. இந்த நேரத்தில் அந்த தொடுவான விஷயங்களோ அவங்களுடைய பகைமையோ நாம் ஏற்படுத்திக்காமல் இருப்பது பெரிய சாலச் சிறந்தது. இந்த நேரமே அதுக்கான அமைப்பு வந்துவிட்டது என்று கூட சொல்லுவேன். வேலைகள் அமைப்பிலோ உங்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்களோ வருமானமோ அதெல்லாம் குறையிருக்காது. வேலை அமைப்பில் ஆகட்டும், வேலை சார்ந்த விஷயங்களாகட்டும், இனிமேல் அந்த பெயர்ச்சியில் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குது ஐயா. சுக்கிர பெயர்ச்சி ஆகட்டும், குரு வக்கர நிவர்த்தி அடையத்தாகட்டும், எல்லாமே உங்கள் அமைப்பு உங்களுக்கு ஃபேவர். சனி பகவான் ஒருவரை பொறுத்து பார்த்து போகும்போது, ஏன்னா 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் வரி எல்லாமே அங்கே தான் இருக்குது. ஒரு வேலைக்கான அமைப்போ 2ஆம் இடம் தான், வேலைக்கான சார்ந்த விஷயங்களை செய்கிறதும் 2ஆம் இடம் தான். அதனால் உடல் நலத்திலையும் நாம் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம். கடன் அதிகமாக வாங்கியிருந்தால் இதிலேருந்து எப்படி வெளியே வரலான்னு சொல்லிட்டு அதுக்கான முயற்சிகள் என்னென்ன எடுக்க முடியுமோ எடுங்க. ஏன்னா அதில் போய் அகலை விரிச்சிட்டு காலை விரிச்சிக்காதீங்க. பெரிய லெவலில் நாம் லாஸ் ஆகிறதுக்கான காலமாக இந்த மாறிடும். ஏன்னா பொறுமையோடு செயல்படும். ராகு பகவானும் ஜென்மத்துக்கு வருவதால் பொறுமையுடன் செயல்பட வேண்டிய அமைப்பு. ஏன்னா வேகத்தை கொடுத்துருவார், அதிகப்படியான ஆசையை கொடுத்துருவார். இங்கே போட்டுடலாமா, அங்கே பண்ணிடலாமா, இங்கே கொடுத்துட்டு அங்கே வாங்கிடலாமா அப்படின்ற எண்ணம் எல்லாம் இந்த நேரத்தில் ஏற்படும். அதில் மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள். வெளியூரோ வெளியாட்களோ நாம் அந்த நேரத்தில் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தயவு செய்து வேண்டாம். எல்லாமே உறுதிப்படுத்துகிற அளவுக்கு நாம் பத்திரமோ எதனா வாங்கி வச்சு தான் நாம் கொடுக்கணும். நல்ல ஒரு நிகழ்வுகள் நடக்கிறதுக்கான காலமும் வருது. ஆனால் அதை சரியான முறையில் பயன்படுத்தினா தான் நம்ம வாழ்க்கை தரமும் உயரும். இப்பொழுது இருக்கக்கூடிய சீசனில் கிரகங்கள் இருக்கக்கூடிய அமைப்புக்கு திடீர் காதல் திருமணங்கள், காதல் சார்ந்த விஷயங்கள் கும்பராசிக்கு ஏற்படுறதுக்கான காலம். திடீர்னு பார்த்தா காதலிப்பாங்க, உறவுகளில் திருமணம் கூட ஏற்படும், குழந்தை பேர் சித்திக்கும். அந்த மாதிரி காலம் எல்லாம் இந்த நேரத்தில் உருவாகுது ஐயா. பயப்படணும் அவசியம் கூட கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பயப்படுற விஷயங்கள் எதுவும் கிடையாது.
தவறான விஷயமோ தவறான பாதைக்கோ நாம் செல்லாமல் இருந்தாலே போதுமானது. அதனால் ஏற்படக்கூடிய துன்பமோ துன்பத்தை நிகழ்க்கக்கூடிய அமைப்புகளோ நம்மளுக்கு கிடையவே கிடையாது. இது வரைக்கும் தாழ்வான விஷயத்துல ரொம்ப அடிபட்டு நொந்து போனவங்களுக்கெல்லாம் இந்த பெயர்ச்சி, சுக்கிரனுடைய பெயர்ச்சி திருப்பியும் கூடுதல் தரக்கூடிய அமைப்பை இது வரைக்கும் இல்லைங்க, எந்த செல்வமும் வரலைன்னா திடீர்னு ஆஃபர் மாதிரி ஒரு லாட்டரி யோகம் போல் நம்மளுக்கு அடித்து இழந்ததை மீட்டெடுக்கக்கூடிய காலமாக, ஒரு இழந்துட்டேன், ரொம்ப சொத்து எழுந்துட்டேன், இடம் சார்ந்த விஷயத்தில் நிறைய பிரச்சனையை செஞ்சுட்டேன், இடமோ வீடோ எனக்கு சரியாக அமையலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் சக்ஸஸ் 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 அப்படின்ற மாதிரி சக்ஸஸ் கொடுக்கின்ற காலமாக அமையப் போகின்றது. உங்கள் வாழ்க்கை தரம் உயரப்போகின்றது. இது வரைக்கும் அனுமதி என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்தவங்க, அதாவது நாங்கள் வந்தால் போதும் அப்படின்னு நினச்சவங்கெல்லாம் இனிமேல் வெற்றியோடு அவங்க மாலை சூடக்கூடிய காலம். உடலில் இருந்து வந்த பிரச்சனை, தீவினை என்று சொல்லக்கூடியான பிரச்சனைகள்லாம் இனிமேல் விட்டு விலகிறதுக்கான காலமாக இந்த கும்பராசிக்கு இந்த சுக்கிர பயிற்சியும், அந்த குரு பகவானுடைய வக்கர நிவர்த்தியும், செவ்வாய் பகவானுடைய வக்கர அதிகாலமும் எல்லாமே இவங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கின்ற காலமாகவும், சூரியனுடைய பெயர்ச்சியால் மட்டும்தான் இவங்களுக்கு இந்த எலும்பு சார்ந்த பிரச்சனையோ முதுகுத்தண்டு ப்ராப்ளமோ வர்றதுக்கான காலம் மிகண்டி, மற்றபடி எந்த தொந்தரவும் இல்லை. உஷ்ணம் சார்ந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது கும்பராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் நல்ல முன்னேற்றத்தை தரும். இளநீர், தண்ணீர் இதை மாதிரி நிறைய நல்லா பருகினா அந்த தொந்தரவுலேருந்து இவங்க விடுபடுதலை பெறுவாங்க. இல்லாதவருக்கு உதவி செய்யுங்க இருக்கப்பட்டவங்க. ஏன்னா சனி பகவான் 2ஆம் இடத்துல வருவது என்பது அவ்வளோ சாலச்சிறந்தது கிடையாது. எல்லாருக்கும் முன்னேற்றம் என்பது கொடுக்க மாட்டார். அதெல்லாம் பயங்கரமான டஃப்பை கொடுப்பார். இது வரைக்கும் நான் சரியாக தாண்டி வந்துட்டேன்னா இதுக்கப்புறம் தான் டஃப்பே இருக்குது. நாம் தாண்டிட்டோன்னா இதுக்கப்புறம் தான் அதுக்கான முயற்சிகளில் எவ்வளவு கட் பண்ணணுமோ அவ்வளவையும் கட் பண்ணுவார். செல்வத்தை கட் பண்ணுவார், முதல்ல தேவையில்லாத நட்பை கட் பண்ணுவார். நல்ல நட்பு வட்டாரங்கள்லாம் கட் ஆகி போகிறதுக்கான அமைப்புகள்லாம் இந்த நேரத்தில் உருவாகும். மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானையும் அந்த திருச்செந்தூர் செந்தில்நாதனையும் வணங்கி வர, திருச்செந்தூர் சென்று செந்தில்நாதனை வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகும். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.